பாஜகவினுடைய ஊதுகுழலாக அவர் முழங்கியிருக்கின்றார். திராவிடம் என்பது கற்பனை அவர் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பீகாரிகள் அச்சுறுத்தப்பட்டனர். தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மையினர் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இதெல்லாம் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார். திராவிடம் என்பது கற்பனை என்று சொன்னால் நம்முடைய தேசிய கீதத்தில் திராவிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஆளுநர் ரவிக்கு தெரியாதா அல்லது அது வங்க மொழியிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தாலே அவராலே புரிந்து கொள்ள முடியவில்லையா என்பதை எங்களாலே அறிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்து அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர் என்று. இப்படித்தான் ஒரிசாவிலே தேர்தல் நடந்தது. ஒரிசாவிலே தேர்தல் நடந்த நேரத்திலே அமித்ஷாவும் மோடியும் அங்கே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள வேண்டுமா, ஒரிசாவின் சாவி தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று தமிழர்களை திருடர்களைப் போல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார்கள் அமித்ஷாவும் மோடியும். தமிழர்கள் என்ன திருடர்களா, குற்றவாளிகளா? தமிழ்நாடு என்ன குற்றவாளிகளின் பிறப்பிடமா? ஆனால் அவர்கள் அந்த தேர்தலிலே பரப்புரையிலே சொன்னது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள வேண்டுமா, அதுவும் தமிழ்நாட்டிலே ஒரிசாவினுடைய சாவி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறதா? இப்படி மற்ற மாநிலத்தை பற்றி பேசிவிட்டு பீகார் தேர்தலில் என்ன சொன்னார்கள்? பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற வகையில் இருக்கிறது என்றெல்லாம் பொய்யான கட்டுக்கதைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள். ஜார்க்கண்டிலிருந்து ஒரிசாவிலிருந்து ஒரு டீம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு வந்து நம்முடைய திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய பீகாரிகளை எல்லாம் சந்தித்தார்கள். அவர்கள் வீடியோக்களிலே வந்ததெல்லாம் வதந்தி. நாங்கள் இங்கே நன்றாக இருக்கிறோம், இங்கே நாங்கள் நன்றாக நடத்தப்படுகிறோம், எங்களுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கிறது, அதன் மூலமாக எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே எங்கே போனாலும் தமிழனுக்கு எதிராக பேசுவதை இன்றைக்கு கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்தான் நம்முடைய ஆளுநரும் ஒன்றிய பாஜகவும். பேசினா உடனே என்னுடைய தமிழ் பற்றி தெரியாதா என்பார்கள். ஆனால் தமிழ் மொழிக்காக அவர்கள் ஒதுக்கியது 150 கோடி, சமஸ்கிருதத்துக்காக அவர்கள் ஒதுக்கியது 2500 கோடி. இதுதான் தமிழ் பற்றா? இதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்ல இங்கே வந்திருக்கின்றோம். அதேபோல இன்றைக்கு சிறுபான்மையினர், இன்றைக்கு மொழிவாரி சிறுபான்மையினர் இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதைப் போல ஒரு வதந்தியையும் ஆளுநர் சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டிலே தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அதைப் போல மற்ற மொழிகள் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அவங்க யாரும் எந்த குரலும் எழுப்பவில்லை, எந்த கூச்சலும் போடவில்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தமிழ் எங்களோடு இருக்கிறது, தமிழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள், நாங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் வந்து தங்கள் மொழியிலே, அதாவது 2006ஆம் ஆண்டு தமிழிலே எல்லோரும் கட்டாய தமிழ் சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன் அடிப்படையிலே 2016 அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த அரசிடம் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியிலே 10ஆம் வகுப்பு பாடத்தேர்வு எழுத வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி தரவில்லை. அதனுடைய பலன் அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள், உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள். 2023ஆம் ஆண்டு வரை அந்த அனுமதி தொடர்ந்து இருந்தது. 2024ஆம் ஆண்டிலே நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் குமரகுரு உத்தரவு விட்டார். அதன் அடிப்படையில் 2024-25 கல்வியாண்டிலேயும் சிறுபான்மை மக்கள், அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தமிழ்நாட்டிலே பேசி படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே பரீட்சை எழுதலாம் என்கின்ற அனுமதியை தந்த அரசுதான் எங்களுடைய திராவிட மாடல் அரசை தவிர யாருக்கும் எதிரான அரசு இந்த அரசு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பேட்டி அளிக்கக்கூடிய ஆளுநர் ஒன்றை மறந்துவிட்டார். தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டார். இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, போராடவில்லை என்கின்றார்.
மீனவர்கள் இலங்கை சிறையிலே இலங்கை கடற்படையால் பிடிக்கப்படும் போது பாரத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இந்த ஆளுநரோ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார்கள் என்று அவர்களாலே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது சீனா யுத்தம் வந்தபோது எங்களுக்கு திராவிட நாடு கொள்கை முக்கியமல்ல, இந்தியாதான் முக்கியம் என்று எங்களுடைய திராவிட நாடு கோரிக்கை கொள்கையை விட்டுவிட்டு இந்தியாவினுடைய பலம்தான் முக்கியம், எங்களுடைய கொள்கை முக்கியமல்ல, இந்தியாவினுடைய நலன்தான் முக்கியம் என்று சொன்ன ஒரே அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப எப்படி நாங்க பிரிவினைவாதம் எல்லாம் இங்க வரும்? அதை போல எந்த போராக இருந்தாலும் முதலாவதாக சென்று ஏதாவது இந்திய அரசுக்கு துணையாக இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருக்கிறதே தவிர என்றைக்குமே எதிர்வினை ஆற்றியதாக கிடையாது. நாங்கள் இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதுதான் பலம் என்று எண்ணுகின்றவர்கள் நாங்கள்.